ராய் ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா வேளாங்கண்ணி தாங்க இருக்கோம். நம்ம அந்த குட்டி பசங்கள்லாம் நம்ம பைக்கை பார்த்து வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து நாகப்பட்டினத்தில் வந்து சித்தர் கோவில்னு ஒரு கோவில் இருக்குங்க. சித்தர் கோவிலோட என்னன்னா ஒரு பெரிய ஒருத்தர் குருன்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவர் வந்து இறந்துட்டாங்கன்னா வயசான வரைக்கும் இங்கே தான் வந்துடுவாங்க. அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து புதைச்சி உயிரோட இருக்கும் போதே புதைப்பாங்களா எப்படி? ஆனால் வந்து புதைப்பாங்களாண்டா. புதைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்கள தான் சாமியாக கும்பிடுவாங்களாம். அது அந்த ஒரு சமாதி மாதிரி இருக்கும் உள்ள. அது எனக்கு இந்த கதை வந்து எப்போனா தெரிஞ்சு ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இருக்கும். டீட்டெயில்ஸாக ஃபுல்லாக எனக்கு தெரியல. அந்த கோவில் வந்திருக்கும் இங்கே அது வந்திருக்கும்ல நேரம் அந்த பெண்டில் தானே இருக்கு. நான் இந்த ட்ரைனிங் முடிஞ்சோன்னே வந்துடும்னு நினச்சேன்டா. அந்த நிறைய சித்தர்கள்லாம் இருப்பாங்க எல்லாமே. இப்போ என்னடா கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களா? கொஞ்சம் பேர் தான் இருக்காங்களா? கொஞ்சம் தூரம் இருக்குடா. கொஞ்சம் தூரம் தானே. எங்கால கொஞ்சம் பேர் தான் சித்தர்கள் இருக்காங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. நிறைய பேர் இருப்பாங்கங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஒருத்தர் போகிறாங்க பார்த்தீங்களா, இவரும் ஒருத்தவருங்க. அது எதனால் அப்படி மாறி அந்த இதில் வராங்கன்னு தெரியல, எனக்கு சுத்தமாக தெரியல. பெரிய ஸ்டோரிலாம் இருக்கும், நம்மளுக்கு ஒன்றும் தெரிலங்க. இந்த ஒரு பாருங்கள், இதை வந்துட்டுங்க, இதாங்க சித்தர் கோவில். இதில் இதுக்கு வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. ஏதோ ஒரு கிழமையில வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் சித்தர் கோவில். அருள்மிகு கோரங்கர் சித்தர் கோரக்கர் சித்தரா? ஐயோ சாரிங்க. நான் ஒரு வாட்டி பெரியமா கூட ஒரு வாட்டி போயிருக்கேன்டா. உள்ள போமா? ஆமாங்க, மறந்தே போயிட்டோம்ல. பீஃப் பக்கோடா தானே சாப்பிட்டோம், அதை மறந்தே போயிட்டோம். நம்ம இன்னொரு நாள் வந்தோம்னா நம்ம வந்து உள்ள கோயிலை வந்து நான் உங்கள்கிட்ட வியூ காட்டுறேன். அதிகமாக வந்து கேமரா எடுக்க முடியுமா என்னன்னு தெரியல. சப்போஸ் ஒரு நாள் வந்தேன்னா, ஒரு நாள் கேமரா எடுக்க முடிஞ்சிச்சுன்னா நான் வந்து சித்தர் கோவிலை கோரகர் சித்தர், அருள்மிகு கோரகர் சித்தர், கோரத்தை என்னமோ வாயில வரமாட்டுதாங்க எனக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, இன்னும் ஒரு 4 or 5 கிலோமீட்டர்ஸில் வந்து வேளாங்கண்ணி வந்துடும். நான் அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன். இல்லை பைத்தியம், நம்ம கேமராக்காக நம்ம கத்துறோம்டா. அவங்க பார்ப்பாங்க தான், எவன்டா ஹேன்னு கத்துறானே அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க தான். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக நம்ம வந்து எங்கே இருக்கோம்னா, நான் 6:50 ஆயிடுச்சுங்க. நம்ம வேளாங்கண்ணிக்கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான், அந்த வேளாங்கண்ணி ரோட்டு உள்ளே வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சர்ச்சு வந்துடும். இங்கே வந்து வாசலெல்லாம் உட்காந்துருப்பாங்கள்ல, இது வந்து இதே கப்புலாக போனோம்னா கையை அப்படி காட்டுவாங்க. சிக்னல் வந்து தம்பி ரூம் இருக்குனுங்கிற மாதிரி கையை அப்படி காட்டுவாங்க. பசங்களாம் போனால் மதிக்க கூட கண்டுக்க மாட்டாங்க. சில பேர்லாம் வந்து கேட்பாங்க. ஆனால் கப்புலாக போகிறவங்கள்ட்ட வந்து ரூம் இருக்குது கைன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. எத்தனை பேர் இது அது மாதிரி நடந்துருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டை சொல்ல மாட்டாங்க. அது கையெல்லாம் கட்டுறாரு, அதை கையை கட்டுறாங்க பாருங்கள். ஓ பார்த்தீங்களா, இதாங்க சிக்னல், ரூம் இருக்குது வாங்க ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல். ஏன்னா எக்கச்சக்க ரூமுங்க, சொல்ல முடியாத அளவுக்கு இங்கே ரூம்ஸ் தான். ஏன்னா அவ்வளோ டூரிஸ்ட் ஏதோ ஊர்லேருந்துலாம் வராங்க, கண்டிப்பாக அவங்களாம் ஸ்டே பண்ணணும்ல. அதனால் டிஃப்ரெண்ட்டான ஹோட்டல்ஸ் இங்கே இருக்குங்க. அதான் இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம வந்து கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். டிராஃபிக் ஆயிடுச்சு.
ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்போ இங்கே வந்து ப்ளூ கலர் லைட் எரியுதுங்களே, ப்ளூ கலர் லைட் எடுத்துருங்களே, கிளார் அடிக்குதா என்னான்னு தெரிலங்க. எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். கொஞ்சம் வீடியோ அப்படி கொஞ்சம் கோல் மாராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. வேளாங்கண்ணி வந்துட்டோம். எத்தனை பேருக்கு வேளாங்கண்ணி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. வேளாங்கண்ணி வந்து எதுக்காக வந்தோம்னா, கொஞ்சம் லாங் ட்ராவலுங்க. அது ஒரு தனி ஒரு ஃபீலிங்கு. ப்ளஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆளுங்களை பார்க்கலாம், புதுசு புதுசாக ஆள்கிட்ட பழகலாம். சப்போஸ் அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் சொல்ல முடியாத ஒரு வித்தியாசங்க, ஒரு மெமரி ஒன்று. அதுக்காகவே நம்ம வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரலாங்க. இதை பற்றியும் யோசிக்காமல் அப்படியே ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்கல்ல, இதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். இது வந்து நார்மல். இதே ஹில் ஸ்டேஷன்லாம் போனால் ஐயோ வேறு லெவலுங்க, சூப்பராக இருக்குங்க. அப்போலாம் ஒரு பாட்டு பாடு. இந்த பாட்டு அது பேர் என்ன? இதுக்கெல்லாம் ஒரு நல்ல 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 பாட்டு இருக்குமேடா. நான் இங்கே கிறிஸ்டின் ஸ்கூல் தானே படித்தேன். எதுக்கு ரைட் போவோமா, நேராக அங்கே கடற்கரைக்கு போயிடுவோமா? அங்கே போயிடுவோமா? சரி அங்கே போவோம். அதான் அங்கே தான் போகிறேன். வந்துட்டோங்க. இப்போ நம்ம வந்து சர்ச் போல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து வேளாங்கண்ணி கடற்கரைக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து வண்டி ஓட போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வியூ லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கிட்ட வந்து ஒரு நிப்பாட்டி ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஸ்டோரியை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பிட வேண்டியதாங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு. இங்கே பார்த்து ஓட்டணுங்க, தட்டிடுன்னா ஆனந்த மாதிரி போகிறான் ஒரு பையன். இங்கே பார்த்து ஓட்டணுங்க, ஆட்டோக்காரங்களாம் வந்து தட்டிடுவாங்க. என்னங்கடா லெஃப்ட் போவோமா, ஃபர்ஸ்ட் ரைட்டு போயிட்டு வருவோமா? இங்கே போயிட்டு போவோமா? சரி ஓகே, போயிட்டு வருவோம். இதாங்க நம்ம வேளாங்கண்ணி சர்ச்சு, வேளாங்கண்ணி வந்துட்டோங்க. ராய் இதான நம்ம வேளாங்கண்ணிங்க, காரைக்கால், நாகூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணிங்க. ஆட்டோவா போப்பா, எப்படி பிரம்மாண்டமாக இருக்குதா? அந்த வைப்ரேட்டுக்கும் வந்து அதுவும் சூப்பராக ஆடுதுடா. ஏன் இவங்க இப்படி பார்க்குறாங்க? ஒரு வழியாக வந்துட்டோம். அப்பா ஆல்ரெடி பேக் பெயினா, இப்போ ரொம்ப லைட்டாக வலிக்குதுங்க. இப்போ புதுசாக இங்கே வந்து டீ காஃபி ஓணும் பண்ண, டீ குடிப்போமா? நல்லா இருக்காதா? ஆமாம் நல்லா இருக்குங்க. ஒரு ஊர் விட்டு ஒரு 30 கிலோமீட்டர் தனியாக வந்தாலே ஒரு தனி ஃபீல் தான். என்னடா நிப்பாட்டிட்டு எங்கே போவோம்? சரி ஓகே, நிப்பாட்டி போமா? என்ன ஒன்று சேஃபான இடத்துல போடணுமே, எங்கே போடலாம்? புது வண்டியாக இருக்குது. ஆமாம், இதில் ஏற்றி அதில் போயிடுவோமா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? கேமரா ஒரு ரன்னிங் தான்.
எங்கே போடலாம்? சுற்றிட்டு தான் வரணுமா? மாறத்துக்கே வழி இல்லையாடா? சூப்பர்டா. வண்டி வந்து மெலிசி தான், ஆனால் ஹேண்ட்பார் தாங்க கொஞ்சம் நீட்டு. அதனால் கொஞ்சம் பூந்து போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமந்தான். போயிடலாம். ஒரு வண்டி ஒரு இடத்துல போகிறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கு இல்லைங்க. இல்லை கேமரா, செல்லாக்குட்டி எங்கே வரீங்க? கேமராக்காக பிரச்சனை இல்லை, இதுடா அது பேர் என்ன, எவனும் தட்டாமல் இருக்கணும், அதுதான் பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் இல்லை. எங்கே இங்கே போட்டால் டியோலாம் எப்படி எடுப்பாங்க? அந்த அங்கே போட்டுருவோமா? சரி ஓகே, ஒன்றும் இல்லை, இந்த டியோ மட்டும் நவுத்து இதில் விட்டுருவோம். நான் இதிலே கொண்டுட்டு போயிடுவேன். கொண்டு போயிடுவோமா? நம்மளால முடியாது, எதுவுமே கிடையாதுங்க, ஏன்னா வண்டி கொஞ்சம் நல்லா மெலிசு தான். ஓகே, சேஃப் லேண்ட். ஒரு சரி, யூ 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 சோ, நல்லா வளங்க பா, மெல்ட் ஆயிட்டுங்க. டேய் இங்கே போடுறா, மைக்கு மெல்ட் ஆகிட்டுறா. நல்ல வேலைடா, ஒன்றும் ஆகலடா, சைலன்சரில் போட்டுட்றா. இங்கே நின்றுட்டு இருந்திருக்கு, தெரியல, நானும் கவனிக்கல. 1500 ஷோயோ. சார் இதுக்கு ஒரு வழி பண்ணணும்டா சார். ஹீட்டாக இருக்கா? ஐயோயோ, என்னடா சுடுது? ஐயோயோ, ஏதோ உள்ளே உள்ளதுன்னா வீணாக போயிட்டான்னு தெரிலடா. சரிடா, ஆஃப் பண்ணு பார்ப்போம், அப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஆஃப் பண்ணு. ராய், ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம்னா வேளாண்மையில தாங்க இருக்கோம். நம்ம இந்த குட்டி பசங்கள்லாம் நம்ம பைக்கை பார்த்துட்டு வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த பையன் வந்து என்னாச்சு நம்ம கையில், யாரோ ஒருத்தவங்க பைக்கில் வந்து இந்த பையனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. கையும் காலாம் எழுந்துருச்சு. எங்கேயோ ஹாஸ்பிட்டலில் ஒன்று எங்கே இருக்குன்னே தெரில. எங்கடா இருக்குது? ஏன்னா வெக்கு தெரில. வரியா கூட பயப்படாம வருவியா? பயப்படுறோம் வருவியானுங்கிறதுக்கு மூஞ்சி வச்சுட்டு பாருங்களா, எப்படி பயப்படுறான் பாருங்களா. ஆனால் பொல்லா பாயலாக இருப்போம் போலங்க, பயங்கரமாக கலம்புலாம் வாங்கியிருக்கான் அந்த இடத்துலலாம். இவங்க போகலாம், உள்ளே போய்ட்டு வருவோமா? சரி ஓகேங்க, சரி நான் போய்ட்டு விட்டா, அண்ணன் உள்ளே போய்ட்டு விட்டா. வண்டியை மட்டும் பத்திரமா பார்த்துங்க. ஏறி அண்ணன் மேலே எதுவும் கோவத்தில் எதுவும் பண்ணிட மாட்டீங்களா? நம்பி போகலாம்ல? சரி வந்தீங்களா? சரி ஓகே, நான் ரிட்டர்ன் வரேன், பார்ப்போம். ஓகேவா? சரி வாங்க நம்ம உள்ள போகலாம். ஆர்டர் பண்ண ಬರ್ತೀನಿ. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த இடத்துல பூட்டு கட்டி கூட வந்துடுமா, அது போட்டிருக்கேன். அது வந்து வேண்டுதல். வீடு கட்டுறவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேட்டு மாதிரி இருக்கும் மலையாளம், அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சு ஒரு சாவி வந்து எல்லா சாமியும் வாங்க வச்சுருப்பாங்க. என்றைக்கு வீடு கட்டுறவங்களோ அன்றைக்கி வந்து அதை வந்து திறந்து எடுத்துப்பாங்க. அது தேடி கண்டுபிடிக்கலாம் போதும்போது நான் வந்து உங்களுக்கு எந்த பக்கம் சொல்கிறேன்னு காட்டுறேன், பேக் கேமரா காட்டுறேன். ஸோ இந்த கொடி தானே, அது கொடி கீழே இந்த ஒருக்குங்களை தான் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அது கீழேங்க, அது கீழே தான் கட்டியிருக்கோம். நான் வந்து அந்தாண்ட சைடில் கட்டியிருக்கேன், 4 சைடு நான் அந்தாண்ட சைடு கட்டியிருக்கேன். நம்ம எப்போ வீடு கட்டுறோமோ அப்போ வந்து அந்த சாவி எங்கள் அம்மாட்ட ஒன்று, என்கிட்ட ஒன்று, இன்னொருத்தவங்கள்ட்ட ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன். வாங்கி நம்ம கட்டுவோம், திறப்போம். ஆக்சுவலாக வந்து இந்த சைடு தாங்க, நான் இந்த சைடில் தான் இதை கட்டியிருக்கேன். இதில் கட்டினா எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லைங்க. அது சாவி எல்லாத்தையும் எடுத்து ஓட்டோம்னா புட்டு வச்சு உள்ளே விட்டு பார்க்கணும், அப்போ தான் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு நாள் வந்து நான் வீடு கட்டிட்டு ஓப்பன் பண்ணுறது, ஒரு நாள் வீடு எடுத்து போடுவோம். சரி நம்ம கிளம்ப மாட்டேனே, போமா
ஸோ ஓகேடா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் பில் பண்ணி தருவீங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். லவ் யூ ஸோ மச். பார்த்து 10 மெசேஜ் பாருங்கள். டாட்டா. நம்ம வந்து இன்னும் ப்ளாகில் எடுக்கலாங்க. இதோட நம்ம வீடியோ என் பண்ணிக்கிறது தான் நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியது தான். நாளைக்கெல்லாம் ஒர்க் இருக்குங்க. டாட்டா.